வணக்கம் பார்ட்னர், நான் வசந்த் பேசுகிறேன். இந்த கால் வந்து பார்த்திங்கன்னா கேன்சலேஷனை பற்றி உங்களுக்கு ஒரு சில கைட்லைன்ஸ் தரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கஸ்டமர் வீட்டுக்கு போனோன்னே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எஸ்டிமேஷனை வந்து நீங்கள் ரைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ நம்ம கம்பெனியில் என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்ஓபி ட்ரைனிங்கில் சொன்னது, கஸ்டமர் வீட்டுக்கு போனோன்னே ஸ்டார்ட் ஜாப் கொடுத்துட்டு நீங்கள் டயக்னைஸ் பண்ணிவிட்டு ப்ராப்ளமை அதுக்கப்புறம் எஸ்டிமேஷன் கொடுக்கணும். கஸ்டமருக்கு அந்த எஸ்டிமேஷன் போகணும். கஸ்டமர் எஸ்டிமேஷனுக்கு வந்து அக்செப்ட் பண்ணணும். அது வந்து அவர் வந்து ஒத்துக்கிட்டாருன்னா, அப்படி அவர் ஒத்துக்கலைன்னா ரிஜெக்ட் பண்ணணும். இதுதான் ப்ராசஸ்ஸு. இப்போது இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து ஜாபுக்குள்ளே வந்து நீங்கள் இதை பிபிசி கால், விசிட்டிங் சார்ஜு, இந்த எஸ்டிமேஷனுக்குள்ளேயே வரமாட்டீங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, நேராக காலை வந்து கேன்சல் பண்ணிடுறீங்க. இந்த கேன்சலேஷனில் சில பேர் வந்து அவங்க மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு பிளாக் ஆகிறாங்க. சில பேர் வந்து அவங்க சைடில் மிஸ்டேக் இல்லாமல் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுதுன்னா, அவங்க சைடில் மிஸ்டேக் இல்லைன்னு கேன்சலேஷனில் க்ளோஸ் ஆகுது. ஆனால் நம்ம கம்பெனியோட ப்ராசஸ் படி நிறைய பேர் கேன்சலேஷன் பார்த்திங்கன்னா, சில பேர்லாம் பார்த்திங்கன்னா விசிட்டிங் சார்ஜில் சுத்தமாக இல்லை, ஜாபே நிறைய கேன்சலேஷனில் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, அவங்க வந்து நேராக கஸ்டமர் வீட்டுக்கு போய் தான் கேன்சல் பண்ணுறாங்க. அதுவும் வந்து உங்கள் தப்பு தான். கஸ்டமர் வீட்டுக்கு போய் நீங்கள் கேன்சல் பண்ணக்கூடாது. இந்த கேன்சலேஷன்ற வச்சுருக்க ஆப்ஷனே வந்து கஸ்டமருக்கு தான், அவங்களுக்கு வேணும் வேண்டான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கிறதுக்கு. நீங்கள் ஜாபுக்கு போனால் ஒன்று ஜாப் விசிட்டிங் சார்ஜில் க்ளோஸ் ஆகணும், இல்லை ஜாப் வந்து நீங்கள் ரிப்பேர் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணணும். மூணாவது வந்து கேன்சல்ன்ற ஆப்ஷன் வந்து பண்ணக்கூடாது. கஸ்டமராக அதை வந்து ப்ரெஷர் கொடுத்து எனக்கு கேன்சல் பண்ணுங்கள், எனக்கு நான் பண்ண முடியாது, விசிட்டிங் சார்ஜ் பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் கொடுக்குற இடத்துல அவங்க வந்து கேன்சல் பண்ணும் போது உங்கள் மிஸ்டேக் இல்லாமல் கேன்சல் பண்ணாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கஸ்டமர் வந்து ப்ரோ ஆஸ் டு கேன்சல் அப்படின்னு போட்டுட்டாருன்னா அது உங்கள் மேலே கவுண்ட் ஆகும். அதனால் அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஆனால் முதல்ல பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் இந்த கேன்சலேஷன் கவுண்ட் உங்கள் கூட வரக்கூடாது உங்கள் மேலே அப்படின்னா, போன உடனே எஸ்டிமேஷன் ரைஸ் பண்ணணும். அந்த எஸ்டிமேஷன் கஸ்டமர் அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் கொடுக்கணும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து எதுவுமே இந்த விஷயம் நடக்கலை அப்படின்னா, மூணாவது நோ ஒர்க்குன்னு சொல்லிவிட்டு உங்கள் ஆப்பில் வந்து இருக்கும். இந்த நோ ஒர்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 4-5 ஆப்ஷன் இருக்கும். ரிஸ்கி சைட்டு, கமர்ஷியல் ஏரியா, பார்ட் நாட் அவைலபிள், ஓல்டு மிஷின் வந்து டூ ஓல்டு, அப்ளைன்சஸ் நாட் ரிப்பேரபிள், இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் காமிக்கும். அதை நீங்கள் ஆக்சுவலாக அதை செலக்ட் பண்ணணும். இப்போ கமர்ஷியல் ஏரியான்னு சொல்கிறதுக்கு நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க, அந்த கேன்சலேஷன் உங்கள் பேரில் ஆட் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து கேட்குறீங்க, சார் என்னுடைய தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கமர்ஷியல் ஏரியா இருக்கட்டும், ரிஸ்கி சைட்டாக இருக்கட்டும், பார்ட் ஓல்டாக இருக்கட்டும், டூ ஓல்டாக இருக்கட்டும், இது எல்லாமே எதுக்குள்ளே வரணும்னா விசிட்டிங் சார்ஜில் தான் வரணும். அப்போ நீங்கள் ஒன்று கேட்பீங்க என்னென்னா, சார் என்னோடய ரேட்டிங்கில் வந்து அது அஃபெக்ட் ஆகுமே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நீங்கள் எல்லாம் கேன்சல் பண்ணுறீங்க. ஆனால் இந்த கேன்சலேஷனையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா உங்கள் பேரில் கேன்சலேஷன் ஜாஸ்தி ஆகும் போது அது கவுண்டபிள் ஆகுது. அதனால் நீங்கள் எஸ்டிமேஷன் கொடுத்து உங்களுடைய ஜாபில் நீங்கள் கொடுக்குற எஸ்டிமேஷன்னால் கஸ்டமர் ரேட்டிங் கொடுக்குறாங்கன்னா என்கிட்ட அந்த ப்ரூஃப் கொடுங்க, டெஃபினட்டாக நான் அதை சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ரூஃப் வச்சுக்கோங்க உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிவிட்டு. அது இல்லாமல் நீங்கள் கேன்சல் மட்டுமே பண்ணிவிட்டு உங்களுடைய தப்பு இல்லைன்னு சொன்னீங்கன்னா, கேன்சலேஷன் வந்து உங்களால் தான் கேன்சல் பண்ணனா கஸ்டமர் கொடுக்குறாரு எல்லா இடத்துலையும். அதுக்கு ரிவர்ஸ் பண்ண மாட்டாங்க. அதையும் நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேன்சலேஷன் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் பேரில் ஃபஸ்ட்டு திங்கு நீங்கள் போனோடனே ஜாப் வந்து பார்த்துட்டு என்ன கண்டிஷனோ அதுக்கேற்ற ஆப்ஷன் வந்து நோ ஒர்க், எதுவுமே வேலை செய்யலாம், அப்ளைன்சஸில் நத்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஆப்ஷன் இருக்குது. அதை கூட போயிட்டு க்ளோஸ் பண்ணுவீங்க நீங்கள். ஸோ இதுக்காக கேன்சல் பண்ண சொல்கிறதுன்றது கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபேவராக இருக்கும். சில இடத்துல வந்து அவங்க காசு வந்து பே பண்ணக்கூடாதுன்றதுக்காக அதை செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் அவ்வளோ தூரம் போயிருக்கிறதுக்கு டெஃபினட்டாக கஸ்டமர் காசு கொடுக்கணும். ஸோ அது அக்செப்டபிள் கஸ்டமர் பண்ணாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, கம்பெனிக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ நீங்கள் வந்து கஸ்டமருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா கரெக்டாக பண்ணிங்கன்னா கஸ்டமர் வந்து ஜாப் க்ளோசிங் எதில் பண்ணணுன்றது நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் ஃபைனலாக. ரொம்ப கால் வந்து கேன்சலேஷன்றதுக்குள்ளே வந்தது அப்படின்னா கட்டாயம் அது வந்து உங்கள் பேரில் வந்து கேன்சலேஷன் கவுண்டில் ஆட் ஆகும். ஒன்று. ரெண்டாவது, ரீஷெடியூலுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது கஸ்டமருக்கு வந்து. எப்போ ஜாப் வந்து நீங்கள் ஸ்டார்ட் ஜாப் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணும் போது ரீஷெடியூல்னு ஒரு ஆப்ஷன் பண்ணுறாங்க கஸ்டமர், அந்த கால் வந்து அகெயின் உங்களுக்கு தான் வரும். ரீஷெடியூல் ஆப்ஷன் பண்ண அப்புறமேட்டும் அந்த கேன்சலேஷனும் உங்கள் பேரில் தான் வரும். ரீஷெடியூல் பண்ணுற காலெல்லாம் உங்கள் பேரில் தான் வரும். அதனால் ரீஷெடியூல் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. போகிற டைமிங்க்கு மேக்ஸிமம் போகிறதுக்கு பாருங்கள், ரீஷெடியூல் பண்ண சொல்லாதீங்க. அப்படி போகிறேன்னு கஸ்டமர்கிட்ட சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிட்டிங்கன்னா கஸ்டமர் வாங்கன்னு சொல்லி டைம் டிலே பண்ணி கொடுத்தாலும் போயிடுங்க. ஏதாவது ஒரு டைம் செட் பண்ணிவிட்டு அது திருப்பியும் கேன்சலுக்குள்ளே கஸ்டமர் போகும்போது ரெண்டே ஆப்ஷன் தான் கேட்கும், ப்ரோ நாட் அரைவ்டு, ப்ரோ ஆஸ் டு கேன்சல். ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க.
அது உங்கள் பேரில் கவுண்ட் ஆகும். அதனால் இதெல்லாம் சொன்ன விஷயத்தெலாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. கேன்சலேஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணுங்கள். தேங்க்யூ.